2024ஓட லாஸ்ட் வீடியோ. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்லீப்னா என்ன, நம்ம தூங்கும்போது என்ன நடக்குது, நம்ம ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா என்ன ஆகும், நல்லா தூங்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் உடம்ப ரெஸ்ட் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஸ்டேட் தான் ஸ்லீப். ஸ்லீப்பில் தான் உங்களோட உடம்ப ரிப்பேர் பண்ணுறதும் க்ரோத் பண்ணுறதும் அப்புறம் மெமரி கன்சாலிடேட் பண்ணுறதும் நடக்கும். மெலட்டோனின்ங்கிறத ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்கி எந்திரிக்கிறது, இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரெகுலேட் பண்ணுறது இந்த ஹார்மோன் தான். செகண்ட் க்ரோத் ஹார்மோன், இது நீங்கள் தூங்கும்போது ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் உங்களோட மசில் ரிப்பேர் அண்ட் க்ரோத் அப்புறம் ஃபேட் லாஸ் அண்ட் டிஷ்யூ ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஹார்மோன். 3 லெப்டின் அண்ட் ஜெர்லின். உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கறது லெப்டின் தான். இப்போது ஜெர்லின் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது நீங்கள் பசியாக இருக்கீங்க அப்படிங்கிற சிக்னலை உங்கள் பிரெயினுக்கு அனுப்பும். இந்த 2 ஹார்மோனும் நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அஃபெக்ட் ஆகும். இதனால் உங்களோட வெயிட்டை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறதும் அதிகப்படியான வெயிட் ஆகிறதும் நடக்கும். இப்போது நம்ம தூங்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தூங்கும்போது மெயினாக 4 விஷயம் நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாடி ரிப்பேர். நீங்கள் தூங்கும்போது உங்களோட மசில் டிஷ்யூஸ் செல்ஸ் இதெல்லாம் ரீஜென்ரேட் ஆகும் அண்ட் ஆல்சோ உங்களோட இம்யூன் சிஸ்டமும் ஸ்ட்ரென்தன் ஆகும். 2வது விஷயம் மெமரி அண்ட் லேர்னிங். உங்கள் மூளையில் உள்ள தகவல்களை ஆர்கனைஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட நினைவாற்றலையும் உங்களோட சிந்திக்கும் திறனையும் மேம்படுத்துது இது. 3வது விஷயம் ஹார்மோனல் பேலன்ஸ். பசி, ஸ்ட்ரெஸ்ஸு அப்புறம் உங்களோட க்ரோத்து இதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை தூக்கம் தான் ரெகுலேட் பண்ணுது. நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படிங்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 4வது விஷயம் எனர்ஜி ரீஸ்டோரேஷன். நீங்கள் தூங்கும்போது உங்களோட எனர்ஜி லெவல் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் செய்யப்படுது. அந்த நாளை கடக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்தோடையும் இருப்பீங்க. அடுத்த நாள் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்குறது இந்த தூக்கத்தில் நடந்த எனர்ஜி ரீஸ்டோரேஷன் தான். நம்ம சரியாக தூங்காமல் இருக்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் விஷயம் அஃபெக்ட் ஆகிறது உங்கள் மெமரி அண்ட் ஃபோக்கஸ். நீங்கள் சரியாக தூங்கலை அப்படிங்கும்போது உங்களோட உடம்பு ஒழுங்காக ரிப்பேர் ஆகாது. இதன் மூலயமா உங்களுக்கு ஒழுங்கான விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அண்ட் இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸை ரிமெம்பர் பண்ண முடியாது. செகண்ட் விஷயம் ஹங்கர் அண்ட் கிரேவிங். இது நீங்கள் தூங்கலை அப்படின்னா அதிகமாக தான் செய்யும். லெப்டின் அண்ட் ஜெர்லின் இந்த 2 ஹார்மோன்ஸும் அதோட வேலையை சரியாக செய்யலை அப்படிங்கும்போது இந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஜங்க் ஃபுட்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது மூலிமா நம்மளோட வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா மாறும். 3வது விஷயம் ஸ்லோ ரெக்கவரி. நீங்கள் ஒழுங்காக தூங்காமல் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களோட மசில் க்ரோத்தாக இருக்கட்டும், உங்களோட ஃபேட் லாஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் டிஷ்யூ பில்ட் ஆகிறதா இருக்கட்டும் சரியாக நடக்காது. ரெக்கவரி ஸ்லோ ஆகிறதுனால உங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வெயிட்டை குறைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த 3 விஷயங்களுமே தடைப்படும். 4வது இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா மூட் அண்ட் மென்டல் ஹெல்த். நீங்கள் போதுமான அளவு தூங்கலை அப்படின்னா இரிட்டபிலிட்டி, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இது 3 கண்டிப்பாக வரதான் செய்யும். உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னா உங்களோட செயல் சரியாக இருக்காது. கடைசி விஷயம் எப்படி ஒரு பெட்டரான ஸ்லீப் எடுக்கிறது. முதல் விஷயம் ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணுங்க. ஒரே டைமில் தூங்குங்க, ஒரே டைமில் எந்திரிங்க. 2வது விஷயம் உங்களோட ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணுங்க. உங்களோட ஸ்க்ரீன் டைம் 1 ஹவருக்கு முன்னாடியே முடிஞ்சிற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்க்ரீன் டைம் உங்களோட தூங்க போகிற டைமுக்கு 1 ஹவர் முன்னாடியே முடிஞ்சிற மாதிரி பார்த்துக்குங்க. அதை தாண்டி உங்களோட ஸ்க்ரீன் டைமை எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா உங்களோட மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை இந்த ப்ளூ லைட் டிஸ்டர்ப் பண்ணுறதை நம்மளால் தவிர்க்க முடியும். 3வது விஷயம் ரிலாக்ஸிங்கான என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ண பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் டார்க்காக எந்த ஒரு சத்தமும் இல்லாத மாதிரியான இடத்துல படுத்து தூங்க பாருங்க. இது உங்களோட ஸ்லீப்பை இன்னும் நல்லா பெட்டரான ஸ்லீப்பாக மாற்றும். 4வது விஷயம் உங்கள் சாப்பாடு. தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியரான சாப்பாடை எடுக்காதீங்க. இது உங்களோட தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் தூங்குற டைமில் கெஃபைனோ இல்லை ஆல்கஹாலோ எடுத்தீங்க அப்படின்னா இது உங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். 5வது விஷயம் எக்ஸசைஸ் ரெகுலர்லி. நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட ஸ்லீப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹெவியரான எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட தூக்கத்தை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். இந்த விஷயங்கள்லாம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நல்ல தூக்கங்கிறது கண்டிப்பாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கும். ஸோ நல்லா தூங்குங்க. ஹாப்பி நியூ இயர்.